அமைதியாக இருந்த ஒரு அழகான கிராமம். பசுமை சூழ்ந்த நிலம். அமைதியான மக்கள். ஆனால் அந்த அமைதியை கிழித்தது ஒரு பயம். மகிஷாசுரன். பெரும் சக்தி பெற்ற அசுரன். சிவனை வணங்கி பெற்ற வரத்தின் அகம்பாவத்தில் யாராலும் அவனை வெல்ல முடியாது என்று நம்பினான். அவன் கிராமத்தை அச்சுறுத்தத் தொடங்கினான். மக்கள் நடுங்கினர். வாழ்க்கை சிதறியது. அந்த நேரத்தில் வனவாசத்தில் இருந்த ராமரும் சீதையும் அந்த நிலத்தை வந்தடைந்தனர். ஒரு நாள் மகிஷாசுரன் சீதையை அணுகினான். அச்சம் பரவியது. சீதா ராமரிடம் அடைக்கலம் தேடினார். அப்போது ராமர் புல்லை எடுத்தார். அதில் தெய்வீக சக்தியை ஊட்டினார். அந்த ஒரு புல்லிலிருந்து 4 பரமசக்திகள் வெளிப்பட்டது. அங்காள பரமேஸ்வரி, பொன்னியம்மன், மாரகளத்தம்மன், கைகாத்தம்மன். அவர்கள் கண்களில் தீ, இதயத்தில் தர்மம். அவர்கள் முன்னேறினர் அசுரனை எதிர்கொள்ள. புண்ணியகோட்டி நதியில் மகிஷாசுரன் எருமை வடிவம் எடுத்தான். அங்கு தொடங்கியது இறுதி போராட்டம். அலைகள் மோதின. ஆயுதங்கள் ஒலித்தது. சக்தி முழங்கியது. இறுதியில் அசுரன் வீழ்ந்தான். தர்மம் வென்றது. கோபம் அடங்கியது. கருணை மலர்ந்தது. 4 தேவிகளும் அந்த கிராமத்தை ஆசீர்வதித்தன. நாங்கள் இங்கேயே தங்குவோம், உங்களை காக்க. அன்று தொடங்கியது அங்காள பரமேஸ்வரி அருள். இன்றும் அந்த ஆலயத்தில் அம்மனை நாடுவோருக்கு அவள் அருள் கிடைக்கிறது. பயம் நீங்குகிறது.